சர்வதேச புது கிருபை திருப்பணிகள் வழங்கும் விண்ணொளி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பு வாழ்த்துக்கள் கூறி மறுபடியுமாக மற்றும் ஒரு விண்ணொளி நிகழ்ச்சிக்கு உங்களை அழைக்கிறேன். எப்படி இருக்கிறீர்கள் அன்பு சகோதர சகோதரிகளை? மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. ஆம், இன்றைய தினமும் ஆண்டவருடைய ஆசீர்வாதமான வார்த்தைகள் நமக்கு வரப்போகின்றன. அதை நம்பி அவருக்கு நாம் முன்கூட்டியே ஸ்தோத்திரம் செலுத்தி நன்றி கூறுவோமா? நல்ல ஆண்டவரே, இதோ இந்த வேளையிலே என்னோடு இணைந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் நீங்கள் பெயர் பெயராக அறிந்திருப்பதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றேன் ஐயா. ஆம் தகப்பனே, இவர்கள் ஒவ்வொருவரும் இவருடைய தாயினுடைய வயிற்றுக்குள்ளே உருவாகுவதற்கே நீங்கள் தான் காரணமாயிருந்தீர்கள். ஆகினாலே பரம தகப்பனே, நிச்சயமாக உருவாக்கினவர் எங்களை ஒருபொழுதும் மறக்க முடியாது என்று நாங்கள் அறிந்திருக்கின்றோம். ஏனென்றால் உங்களுடைய வாக்குத்தத்தம் அவ்விதமாகத்தான் சொல்லுகிறது. ஆகவே அப்பா, இதோ இந்த அடியார்களுக்கு நம்பிக்கை உண்டு. இவர்கள் யாவரும் உங்களை நம்பி வரலாம், உங்களுடைய உதவியை பெற்றுக்கொள்ளலாம், உங்கள் மூலமாக வாழ்க்கையிலே வெற்றி பெறலாம் ஐயா. அந்த நிச்சயத்துக்காக, அந்த நம்பிக்கைக்காக நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆகவே இவர்கள் ஒவ்வொருவரும் இந்த நிகழ்ச்சி கூடாக அப்பா அறிய வேண்டிய சத்தியத்தை, உண்மையை அறிந்து முன்னோக்கி போகும்படியாக அப்பா இவர்களை உங்களுக்கு கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா. நீங்கள் பொறுப்படுத்திருப்பதற்காக நன்றி. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலேயே இவைகளை கேட்டு நிற்கிறேன் எங்கள் நல்ல பரம தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். உலகை விட்டு விட்டு மண்ணுலகம் வந்த எங்கள் இயேசு நாயகனே, உம்மை ஆராதனை செய்கிறோம். விண்ணுலகம் விட்டு விட்டு மண்ணுலகம் வந்த எங்கள் இயேசு நாயகனே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆராதனை செய்கிறோம் அப்பா, ஆராதனை ஆராதனை உமக்கே அப்பா, ஆராதனை உமக்கே. தப்பிப்போன ஆட்டை போல உம்மை விட்டு தூரமாக வழி தவறி போனோமே. தப்பிப்போன ஆட்டை போல உம்மை விட்டு தூரமாக வழி தவறி போனோமே. எம்மை தேடி வந்து கண்டெடுத்து தோளின் மேல் சுமந்து கொண்டு நெஞ்சார அணைந்தீரே. எம்மை தேடி வந்து கண்டெடுத்து தோளின் மேல் சுமந்து கொண்டு நெஞ்சார அணைந்தீரே. ஆராதனை உமக்கே அப்பா, ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே அப்பா, ஆராதனை உமக்கே. ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து பிறந்ததை குறித்து உலகம் முழுவதிலும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். காரணம், அவருடைய பிறப்பு மிக மிக முக்கியமான ஒன்று. அவர் சரித்திரத்திலே இந்த உலகத்திலே வந்து பிறந்தார் என்பதை யாவரும் அறிய வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு காரியமாயிருக்கிறது. ஏனென்று சொன்னால், அவர் இந்த உலகத்திலே வந்து பிறந்து மனிதனுக்கான பாவ விமோசனத்தை அவர் செய்து முடித்திருக்கிறார் என்பதை மனிதன் அறிய வேண்டும். ஏனென்றால் அந்த சத்தியம் அறியாத பட்சத்திலே நிச்சயமாக மனிதனுக்கு நம்பிக்கையே கிடையாது. தன்னுடைய வாழ்க்கையிலே தனக்கு நம்பிக்கை உண்டு என்று ஒருவன் சொல்ல முடியுமானால்
அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேலே வைக்கிற நம்பிக்கையின் மூலமாகத்தான் சொல்ல முடியும். ஏனென்றால் அவர்தான் வாழ்க்கைக்கு தீர்வாயிருக்கிறார். அவர்தான் நம்முடைய வாழ்க்கைக்கு வழியாய் இருக்கிறார். அவர்தாமே எல்லாமாக காணப்படுகின்றார். ஆகவே நிச்சயமாக அவருடைய பிறப்பு நமக்கு முக்கியமான ஒன்றாய் இருக்கின்றது. ஆகையினாலே அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த கடந்த சில நாட்களாக ஏசாயா என்னும் பகுதியிலே 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே அவருடைய 5 நாமங்களை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அதாவது பிறப்பின் பொழுது அவருக்கு இப்படிப்பட்ட நாமங்கள் கொடுக்கப்படும் என்பதாக ஏசாயா தீர்க்கன் கூறுகின்றார். அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும் என்பதாக அவர் சொல்லியிருக்கிறார். காரணம் என்னவென்று சொன்னால், பிறக்க போகின்ற இயேசு இப்படிப்பட்டவராகத்தான் இருப்பார் என்பதாக அவர் முன்கூட்டியே தீர்க்க தரிசனமாக அதை சொல்லி வைத்திருக்கின்றார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே அந்த நாமங்களை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது மிகவும் உற்சாகமாக இருக்கிறது அல்லவா? இது இந்த நாளிலே அந்த கடைசி நாமத்தை நாம் பார்ப்போம். சமாதான பிரபு என்ற அந்த நாமத்தை குறித்து நாம் பார்ப்போம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்தில் வந்து பிறந்த உடனே தூதர்கள் மூலமாக ஒரு செய்தி இந்த உலகத்துக்கு வருகின்றது. மேய்ப்பர்களுக்கு அது சொல்லப்பட்டது என்பதாக நாம் இந்த பகுதியிலே வாசிக்கின்றோம். அங்கே அவர்கள் சொன்ன காரியம் என்ன? ஆம், இதோ ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்திலே வந்து பிறந்திருக்கின்றார் என்கிற நல்ல செய்தி, சந்தோஷமான செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றோம். குறிப்பாக அவர் விதமாக வந்து பிறந்து விட்டதினாலே பூமியிலே சமாதானம் நிலவ முடியும் என்பதாக அந்த தூதர்கள் சொன்னதாக நாம் அங்கே பார்க்கின்றோம். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு உலகத்திலே சமாதானமற்ற ஒரு நிலைமையை நாம் பார்க்கின்றோம் அல்லவா? காரணம், இந்த உலகத்துக்கு ஒரே ஒருவரால் மாத்திரம்தான் சமாதானத்தை கொண்டு வர முடியும். அதுதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று நாம் பார்க்கிறோம். அவர் இந்த உலகத்திலே வந்து பிறந்ததினாலே தானாகவே அந்த சமாதானம் வந்து விடாது. அந்த சமாதானம் வருவதற்கு அவர் காரணமாக இருக்க வேண்டும். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும் பாக்கியம் இந்த உலகத்துக்கு வந்துவிட்டது என்பதாக அவர்கள் பாடினார்கள், அறிவித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆகையினாலே அன்பு சகோதர சகோதரிகளே, உலகம் இன்றைக்கு அவரை ஏற்றுக்கொள்கிறதோ இல்லையோ, ஆனால் இன்றைக்கு நீங்களும் நானும் அவரை ஏற்றுக்கொண்டு அவர் மூலமாக வாக்கு பண்ணப்பட்ட அந்த சமாதானத்தை நாம் பெற்று வாழ முடியும். அருமையானவர்களே, ஒருவேளை இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையிலே கூட நீங்கள் வாழ்க்கையிலே சமாதானம் வேண்டும் என்பதற்காக என்னவென்னவெல்லாமோ செய்து பார்த்து விட்டீர்கள். எதுவுமே நிலையா இல்லை, அது நிரந்தரமாக இல்லை என்று நீங்கள் கண்டு கொண்டீர்கள். ஒருவேளை இந்த நாளிலே இதோ இந்த ஆண்டவராகிய இயேசுவின் மூலமாக வரக்கூடிய அந்த சமாதானத்தை நீங்கள் பெற்று பாருங்கள். நிச்சயமாக அதிலே உண்மையை காண்பீர்கள். அந்த சமாதானம் நிலையானதும் நித்தியமானதுமாய் இருப்பதை நீங்கள் கண்டு கொள்வீர்கள். இந்த வேத பகுதியிலே நாம் தொடர்ந்து பார்க்க போகிற ஒரு காரியம், யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்பதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே தம்முடைய வாயால் சொன்ன ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஆரம்பத்திலே நாம் பார்த்தது தேவதூதர்கள் வந்து அறிவித்த சமாதானம். ஆனால் இங்கே ஆண்டவராகிய இயேசு தாமே அவர் சமாதான பிரபுவாக இருக்கின்றபடினாலே அவர் சொன்ன காரியம் என்ன? ஆம், என்னிடத்தில் அந்த சமாதானம் இருக்கின்றது. அதாவது சமாதானத்தை நான் என்னுடைய வாழ்க்கையிலே கொண்டிருக்கிறேன், அது எனக்கு உரிமையாக இருக்கிறது. அந்த சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்க முடியும் என்பதாக அங்கே வாக்கு கொடுப்பதை நாம் பார்க்கக்கூடியதாய் இருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது ஒரு சமாதானம் மிகுந்த ஒரு வாழ்க்கையை அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் அனுபவித்தார். ஆகவே தான் சொல்லுகிறார், அந்த சமாதானத்தை ஒருவேளை அவரோடு இருந்தவர்கள் அந்த சமாதானத்தை கண்டிருக்க கூடும். ஒரு முறை அவர் இப்படித்தான் படகிலே பிரயாணமாய் போய் கொண்டிருந்த பொழுது அங்கே படகு அலைமோதி கொண்டிருக்கின்றது. ஆனால் அவரோ அதன் நடுவிலே சமாதானத்தோடு கூட அவர் நித்திரை செய்து கொண்டிருப்பதை அங்கே நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. வாழ்க்கையில என்னதான் போராட்டங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் அவை எல்லாவற்றையும் மேற்கொள்ளக்கூடிய வல்லமை படைத்த அவர் எல்லா சூழ்நிலையிலையும் சமாதானத்தோடு கூட காணப்பட அவரால் முடிந்தது. ஆகவே
அப்படிப்பட்ட சமாதானத்தின் பிரபுவாகிய அவர் சொல்லுகிறார், அந்த சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன், ஆகவே நீங்களும் என்னை போலவே எல்லா சூழ்நிலையின் நடுவிலையும் சமாதானத்தோடு கூட காணப்பட முடியும் என்பதாக. அன்பு சகோதர சகோதரிகளே, இது மிகவும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது அல்லவா? ஆகவேதான் இதோ இந்த நாளிலே உங்களுக்கு இந்த நல்ல செய்தி வருகிறது. இந்த ஆண்டவராகிய இயேசு கொடுக்கிறேன்னு சொன்ன அந்த சமாதானத்தை நீங்கள் வாஞ்சியுங்கள், அதை பெற்றுக்கொள்ள உங்களை ஒப்புக்கொடுங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு எல்லையில்லாத சமாதானம் உங்களை ஆட்கொள்ள முடியும். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலேயும் மாற்கு 4ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலேயும் தான் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படியாக நித்திரை செய்தார் என்பதை குறித்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 4:8 சங்கீதக்காரனாகிய இந்த மனிதர் சொல்லுகிறார், சமாதானத்தோடே படுத்து கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். இன்னொரு அருமையான கூற்று பாருங்கள். சமாதானத்தோடு கூட படுத்துக்கொண்டு நான் நித்திரை செய்ய என்னால் முடியும், ஏனென்றால் என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறவர் நீர் என்று சொல்லி அவன் அங்கே பாடுவதை நாம் பார்க்கக்கூடிய இருக்கிறது. ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு நமக்கு சமாதானத்தை கொடுத்து நாம் சமாதானத்தோடு கூட படுத்து கொண்டு நித்திரை செய்ய நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் அந்த அதிகாரமும் அந்த வல்லமையும் அவருக்கு உண்டு என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம். ஆகினாலே அன்பு சகோதர சகோதரிகளே, ஆம், நம்ம நம்பிக்கையோடு கூட முன்னோக்கி போக முடியும். அதாவது இந்த தெய்வீக சமாதானம் நம்மை நிரப்ப முடியும். இன்றைக்கு அந்த சமாதானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் உங்களை அன்போடு அழைக்கிறேன். இதோ ஆண்டவராகிய இயேசுவினிடத்தில் நீங்கள் வருகிற பொழுது அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதை தருவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். உண்மையில் நான் ஏற்கனவே சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தை பார்ப்பீர்களானால் அங்கே எந்த நிபந்தனையும் சொல்லப்படவில்லை. அவர் சொல்லுகிறார், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் என்பதாக எந்த நிபந்தனையும் இல்லாமல் சொல்லியிருக்கின்றார். ஆகினாலே ஆம், நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அவரை நோக்கி பார்க்கும்படியாக வருவீர்களா? இதோ இந்த நேரத்திலே நாம் இயேசுவின் நாமத்திலே இந்த மன்றாட்டை நாம் ஏறெடுப்போம். நிச்சயமாக நமக்கு பதில் உண்டு. அன்பின் பரலோக தகப்பனே, இதோ என்னோடு இணைந்திருக்கின்ற ஒவ்வொரு அடியார்களையும் நீங்கள் பெயர் பெயராக அறிவீர்கள் ஐயா. தகப்பனே, சமாதானம் இல்லாமல் எவ்வளவாய் போராடி கொண்டிருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தான் தெரியும் ஐயா. ஆகினாலே இதோ எத்தனையோ விதங்களிலே சமாதானத்தை தேடி பார்த்தும் எங்குமே அது கிடைக்காத நிலையிலே சோர்ந்து போயிருக்கிறார்களே, அதை நீங்கள் பார்க்கிறீர்கள் ஐயா. தகப்பனே, நீங்கள் வாக்கு கொடுத்த அந்த தெய்வீக சமாதானம், உங்களுடைய சமாதானம் இதோ இந்த அடியார்களுக்கு இப்பொழுதே அருளப்படுவதாக. ஆமையா, இவர்கள் உங்களை நோக்கி பார்ப்பதினாலே அந்த சமாதானத்தினாலே இவர்களை நிரப்பி தகப்பனே அந்த சமாதானத்தை அனுபவிக்கத்தக்கதாக நீங்கள் அருள் கூறும்படியாய் இவர்களை உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து விட்டேன் தகப்பனே. பொறுப்படுத்ததற்காக நன்றி. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலேயே இவைகளை கேட்டு நிற்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நண்பன் பேரு போல் உம்மை நானும் பல முறை மறுதலித்து விட்டேனே. உற்ற நண்பன் பேரு போல் உம்மை நானும் பல முறை மறுதலித்து விட்டேனே. நான் செய்த தவற்றை உணர்ந்து மனஸ்தாபப்பட்ட போது கண்மலையாய் மாற்றினீரே. நான் செய்த தவற்றை உணர்ந்து மனஸ்தாபப்பட்ட போது கண்மலையாய் மாற்றினீரே. ஆராதனை உமக்கே அப்பா, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே அப்பா, ஆராதனை உமக்கே. விண்ணுலகை விட்டு விட்டு மண்ணுலகம் வந்த எங்கள் இயேசு நாயகனே, உம்மை ஆராதனை செய்கிறோம். நல்லது அன்புடைய சகோதர சகோதரிகளை, மீண்டும் நாளை தினம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கிற வரையிலே கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று கூறிக்கொண்டு நத்தார் நல்வாழ்த்துக்களையும் புத்தாண்டு நல்ல ஆசிகளையும் கூறிக்கொண்டு நன்றியோடு விடை பெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு சகோதரன் சாம் போல். வணக்கம் நேயர்களே. And a happy